நம்ம வந்து புகையிலை வந்து கட்டுப்படுத்தணும், பீடி சிகரெட் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த புகையிலை நிறுவனங்கள் நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்ருக்காங்க. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பீடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு புதுசாக ஒரு பீடியை வந்து போட்டுட்ருக்குறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது, இது ஒரு கம்பெனியுடைய பீடி. இதில் வந்து அந்த பிக்டோரியல் வார்னிங் வந்து தெளிவாக கிடையாது. ஸோ அது ஒரு வைலேஷன். அது இல்லாமல் ஃபில்ட்ரு பீடின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிகரெட்காரன் தான் வந்து ஃபில்ட்ரு வச்சு பண்ணுறான் நல்லது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த பீடி இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பீடி அப்படின்னு சொல்லிட்டு பீடியில் வந்து எதையோ வச்சு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போது பார்ப்போம் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வாங்க, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பீடி அந்த துகள்கள் தான் பெண்டு லீஃபில் சுற்றி இருக்கிறாங்க துகள்கள். ஆனால் அதில் வந்து சின்ன ஒரு இந்த சிகரெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபில்டரை வச்சு சுற்றி இருக்கிறாங்க. இது என்ன கதை, இது என்ன புது கதைன்னு தெரில. அப்போது இது வந்து அந்த பேப்பரை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு சுற்றி ஃபில்ட்ரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ பீடியை இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியில் வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. இது வந்து பீடி வந்து இப்படி பண்ணக்கூடாது, இட்ஸ் அ வயலேஷன். இதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு.